ஹாய் ஃபேம், வெல்கம் பேக் டு ட்ராவல் G2B. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது கேஜெட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா எக்கோவேக்ஸோட டிபாட் X5. இதுதான் அந்த பாக்ஸ். சரி வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சுட்டிக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். இந்த டப்பா பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஷாவமி ரோபோட் வேக்யூம் கிளீனர் வச்சுருந்தேன். அது வந்து சின்ன டப்பாவில் தான் வந்தது. ஆனால் இது பாருங்க, நான் உட்காந்துருக்கிறேன், கரெக்டாக என் முட்டி லெவலுக்கு இருக்குது இந்த டப்பா. இதில் வந்து சொல்யூஷன் வந்திருக்கு. இதுதான் ரோபோட்டோட குட்டி ப்ரூம் ஸ்டிக். இதுதான் இப்படி தான் ரொட்டேட் ஆகி தான் க்ளீன் பண்ணும். நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல். நான் ஃபுல்லாக தெர்மாக்கோல் தான் இருக்கும்னு நினச்சேன். ரோபோட்டே இவ்வளோ பெருசாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. சரிங்க, ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். தலைக்கீழே ஓப்பன் பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. இதை பார்த்தீங்களா நம்ம ரோபோட் நல்ல சாஃப்டான கிளாத்தில் சுற்றி வச்சிருக்காங்க. இந்த ஸ்க்ராச்சஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டை வந்து பல இருக்குது. சூப்பரா நல்லா ஹைடெக், ஏதோ டெக்னாலஜி மாதிரி இல்லை. பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, இது வந்து மாப்பு. ஸோ இது வீல் பார்த்தாலே எனக்கு தெரியும். அப்படி பெருக்குவோம்ல, அந்த மாதிரி பெருக்கி அதே வந்து சக் பண்ணிக்கும். இது வீல். ஸோ 360 டிகிரி சுற்றுறதுக்காக. ஆப்ரேஷன் வந்து நம்ம எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணப்போ பார்க்கலாம். இது வந்து இதோட சார்ஜிங் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஃபில் பண்ணால் அதுவே மாப் போட்டுக்கும். இந்த பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. சரி, ஒன்று ஒன்றா உழுது. அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், உள்ள வேற எதுவும் இல்லை. பவர் சாக்கெட் தந்துருக்குறாங்க. இந்த பாருங்க, இதில் 2 பாக்ஸ் இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி எம்ஐ ரோபோட் வச்சுருந்தோம். அதில் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நிறைய பொருள் இருக்குது. எம்ஐயில் வந்து ஒரு ஃபில்ட்ரு, இந்த ப்ரூம் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல இது இருந்தது. இதெல்லாம் வேறு எதுவுமே இல்லை. இதில் தான் நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ ஃபில்டர், ப்ரூம், அதுக்கப்புறம் இந்த டஸ்ட் பேக் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாப் கிளீனர். இது ஃபுல்லாக வந்து இது கூட அந்த ஆக்சசரிஸ். சரி வாங்க இதை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் வந்து சீவேஜ் டேங்க். வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து இதில் தான் கலெக்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து இது கருப்பு கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து க்ளீன் வாட்டர் டேங்க். இதுலேருந்து தான் வந்து அது மாப்புக்கு வந்து தண்ணி எடுக்கும். இதுக்குள்ளே வந்து நிறைய ஆக்சரிஸ் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறோம். அதில் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஃபில்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் டஸ்ட் கலெக்டர் வாங்கியிருக்கோம். இது வந்து அந்த ஸ்டார்டிங்கில் காமிச்சல ப்ரூம் ஸ்டிக் அது. அதுக்கப்புறம் மாப் போடுற ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் தண்ணி எப்படி டேங்க்லேருந்து ரோபோட்டுக்கு போகணும்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்லெட், இது வந்து அவுட்லெட். இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு பைப் போகுது. ஸோ அப்படி தான் வந்து தண்ணி வந்து ரோபோட்டுக்கு போகும். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், அவுட்லெட்டுக்கு இருக்குது சோர்ஸு. ஸோ இப்படி வச்சிட்டோன்னா அவ்வளோதான். இந்த பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே தான் வந்து நம்ம டஸ்ட் பேக் வந்து போடணும். இந்த டஸ்ட் பேக் வந்து ஒரு 1 வீக் தாங்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஷாவமி ரோபோட் கிளீனர் வச்சுருந்தோம். அது வந்து டெய்லி மாற்றுற மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் 4 நாய் இருக்கிறனால முடியும் டஸ்ட்டை வந்து நிறைய கலெக்ட் ஆகும். ஸோ இந்த இருந்ததுன்னா வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். வீடு க்ளீன் பண்ணும்போது இதையும் சும்மா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மாப் கிளீனர். நம்ம இந்த மாப் இருக்குல்ல, அந்த ரோபோட்டே வந்து இதில் வச்சு க்ளீன் பண்ணுறோம். நம்ம அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இதை உள்ளே வைப்போம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ரோபோட் வந்து இது வழியாக தான் ஏறி உள்ளே போகும். ஓகே, அதுவும் செட் பண்ணியாச்சு. ரோபோட்டே வந்து பார்க்க செம்மையாக இருக்குல்ல. எல்லா ரோபோட்டும் வந்து சர்க்கிளாக தான் இருக்கும். இது ஆனால் வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து புதுசாக மார்க்கெட்டில் வந்தது, ரொம்ப அட்வான்ஸ்டானதும் கூட. அதோட சர்க்கிளாக இருந்தால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அது அந்த கார்னர்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணாது. அதனால தான் வந்து நான் சொன்னால இது வித்தியாசமான ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் வந்து இது அந்த ஷேப்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் கார்பெட்டாக போட்டிருக்கோம். இப்போ மாப் வந்து கார்பெட் மேலே ஏறினா என்ன ஆகும், அதனால இந்த ரோபோட் என்ன பண்ணோன்னா கார்பெட்டை டிடெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாப் வந்து அதுவே வந்து தூக்கிக்கும். இப்போ வந்து அந்த தூக்கின பொசிஷனில் தான் இருக்குது. தரையில் போடும்போது வந்து இந்த மாப் வந்து கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இதுதான் வந்து அந்த கார்னர்லலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி அந்த மாடல்லலாம் என்ன ஆகும்னா, இந்த ப்ரெஷ் இருக்குல்ல, இதில் வந்து ஃபுல்லாக முடி போய் மாட்டிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கும். அது வந்து கட் பண்ணி எடுக்கிறதே ஒரு போராட்டமாக இருக்கும். இந்த மாடலில் அதுக்கு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் தந்திருக்காங்கன்னா, இருங்க இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே இந்த பிளேடு மாதிரி இருக்குல்ல, அதே வந்து அந்த முடியெல்லாம் கட் பண்ணி எடுத்துரும். ஸோ நம்ம வந்து தனியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுதான் வந்து சார்ஜிங் மேக்னெட். இதுதான் வந்து அந்த போர்ட்டுக்குள்ளே போய் ஒட்டிக்கும். ஸோ இது வழியாக தான் சார்ஜ் ஏறும். இதை பாருங்கள்.
இது பார்க்கவே சூப்பராக இருக்குதுல்ல. இது பாருங்க டஸ்ட்பின் வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இல்லை. நான் எங்கள் பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம் இந்த ரோபோட் எப்படி ஒர்க் ஆகுது வீட்டில் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து குட்டியாக ப்ரஷ் வந்து வந்துருக்குறாங்க, ஏதாவது தூசி ஏதாவது இருந்தால் க்ளீன் பண்ணுறதுக்காக. இந்த பாருங்க ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, ஆன் பண்ணிட்டேன். லைட்டே சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் இது வந்து வைஃபை கனெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இன்னும் இல்லை புதுசு புதுசாக ரோபோட் ஏதோ நம்மகிட்ட சொல்ல ட்ரை பண்ணுது, நமக்கு தான் புரியலை. சரி நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, புதுசாக ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இந்த பாருங்க வைஃபைக்கும் கனெக்ட் பண்ணலாம். அது என்னன்னு தெரியல, நான் யூசர் மேனுவல் தான் படிக்கணும். அழகாக இருக்குது இந்த ரோபோட்டு. ஆனால் கொஞ்ச நாள் போக போக இது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க இதை ஆன் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க ஆன் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எக்கோவேக்ஸ் டிபாட் X5 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். See you in the next video. Until then, bye.